பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. நெய்யை ஊற்ற ஊற்ற அல்வா அதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு கடைசி நெய்யை கக்கும். அதுதான் அல்வாவோட கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு தாட் ஃபார் த டே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தருத்திரன் ஆவாய். சிம்பிள் மீனிங் தான், தூக்கத்தை நம்ம நாடக்கூடாது. தூக்கம் முக்கியம் தான் மனுஷனுக்கு. ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் கட்டாயம் தேவை. ஆனால் நேரம் போலங்கிறதுக்காக நம்ம படுத்து கிடந்து தூங்கிட்டு இருப்போம் நிறைய பேர். அப்படி இருக்க வேண்டாம். சுறுசுறுப்பாக இருப்போம். தூங்குற நேரத்தில் தூங்குவோம், வேலை செய்கிற நேரத்தில் சுறுசுறுப்பாக வேலை செய்வோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான பலாப்பழ நெய் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் நம்ம அல்வாவோட கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நெய் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். நெய் அது எடுக்க நெய்யை கக்கும் போது தான் அந்த கன்சிஸ்டன்சி வரும். அல்வாவோட கன்சிஸ்டன்சி கிண்டிகிட்டே இருக்கணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பலாப்பழ அல்வா இந்த 20 பலாப்பழ சொலையை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பலாப்பழ சொலையாக இருக்குது. இது பன்ருட்டி பலாப்பழம். நீங்கள் வந்து சின்ன பலாப்பழமாக இருந்துச்சுன்னா, சின்ன பலாப்பழ சொலையாக இருந்துச்சுன்னா ஒரு 25 to 30 பலாப்பழ சொலை எடுத்து பண்ணால் தான் ஒரு கம்மியான குவான்டிட்டி நம்மளுக்கு அல்வா கிடைக்கும். இப்போது இதிலேருந்து நம்ம பழத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொட்டையை தனியாக எடுத்துடலாம். பழத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த பழத்தை நம்ம ஒரு குக்கரில் வச்சு ஒரு விசில் மட்டும் லைட்டாக அவிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி இதை நம்ம ஒரு குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சா தான் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். அதுக்காக தான் நம்ம ஒரு விசில் மட்டும் இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். கரெக்டாக ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறக்கலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஒரு விசில் வச்சாலே போதும். நம்ம ஊற்றின தண்ணியும் அது கீழே இருக்கும், ஏன்னா பழத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம அல்வா கிண்டும் போது. இப்போது அல்வா கிண்டுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக்கில் பண்ணுறேன். நல்ல ஒரு திக்கான நீங்கள் கடாய் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ இதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு. நான் எடுத்த பவுலுக்கு வந்து 3/4 பவுல் இருக்குது. இது எதுக்குன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ சுகர் ஆட் பண்ணும்போதுமே நம்ம இந்த பழத்துடைய டேஸ்ட்டுக்கு கணக்கு பண்ணி தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா சுகர் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பழத்தில். அதனால பாதி அளவு தான் ஆட் பண்ணணும். 1 கப் இருந்துச்சுன்னா பாதி ஆட் பண்ணணும். இப்போ நான் பாதியோட கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு இருந்தது வந்து 1 பவுல் வரல. ஸோ பாதிக்கு கம்மியாக மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. 1 கப்பு நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா, பழத்தோட எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பாதி அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி அப்படியே இந்த பழ எக்ஸ்ட்ராக்ட் கூட சேரணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டலாம், நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சுகர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். கிண்டிகிட்டே இருங்க. நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுறதுனால டக்குன்னு வெடிக்கும். பயப்பட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு, ஒரு பிஞ்சு, ரொம்ப கிடையாது, ஒரு பிஞ்சு சால்ட்டு மட்டும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுவோம். இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேஸ்ட் வந்து இது கூட்டி கொடுக்கும். அதனால் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் அல்வாவுக்கு மெயினான ப்ராசஸ். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு அல்வாவுக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இது ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிடுவோம். நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா இதை இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டுவோம். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது வந்து கன்சிஸ்டன்சியும் சேஞ்ச் ஆகும், கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த பலாப்பழம் வந்து வேக அதோட கலர் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த டைமில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அல்வாக்கு மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெய் ஆட் பண்ண அது வந்து உறிஞ்சிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அது உரியாமல் இந்த நெய்யை வந்து வெளியே கக்கும். ஸோ அந்த டைம் தான் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அது வர நம்ம ஒவ்வொரு டீஸ்பூனாக ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் அல்வா நம்ம பண்ணும்போது. 3 ஸ்பூன் நெய் ஊற்றி 5 நிமிஷம் கிண்டியிருப்பேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போது 4வது ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இதில் பாருங்கள், நல்லா கிண்டணும். இன்னும் வந்து அது அல்வா வந்து நெய்யை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 ஸ்பூனாவது நம்ம ஊற்ற வேண்டியது இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஊற்றுன நெய் காணாமல் போயிடுச்சு. அப்போது இன்னொரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நம்ம நெய்யிலே பண்ணும்போது நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.
இல்லைனா நீங்கள் ஆயில் கூட ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நெய்லையும் நம்ம வந்து அல்வா செய்யலாம். ஆனால் நெய்யில் பண்ணும்போது அருமையான டேஸ்ட் கிடைக்கும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அல்வா நல்லா வரும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 75% அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி நம்ம கிண்டும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா? ஆனால் இன்னும் ஒட்டுது. ஸோ நம்ம எப்படியும் இன்னும் நெய் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் கேஷ்யூ நட், பாதாம் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இந்த நெய்யை நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம், அல்வாவில் ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நெய்யில் ஃப்ரை பண்ண கேஷ்யூ பாதாமை நம்ம அல்வாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த நெய்யும் வந்து அப்படியே அல்வா வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நெய் வெளியே வரும். ஸோ அதுதான் நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரும். கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம கரண்டியை வச்சு திருப்பும்போது அது கூடவே சேர்ந்து வரும். இதுதான் அல்வாவோட கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணலாம். நிறைய நெய் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் நம்ம டேபிள் ஸ்பூன் ஊற்றுறதுக்கு நெய்க்கு பதிலாக எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. கடைசி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிங்கனாலும் அந்த நெய்யோட வாசம் இருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் பண்ணும்போது அந்த ஒரு ரிச்னஸ் வந்து அருமையாக இருக்கும். இது வந்து நெய் அல்வா, நெய் ஜாக் ஃப்ரூட் அல்வா. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அருமையான டேஸ்ட் இருக்கும். நெய்யிலே பண்ணதுனால நிறைய சாப்பிட முடியாது. ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அருமையான சுவையில் அல்வா சாப்பிட்லாம்.